அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு இனியவை குறள் அதிகாரம் குறள் எண் 9. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. இன்சொல் அப்படின்னா இனிய சொற்கள். இனிது ஈன்றல் இன்பத்தை தரக்கூடியது. இதை பார்க்கக்கூடிய ஒருத்தன் என்ன காரணத்தால் கடுமையான சொற்களை பேசுகின்றான், என்ன பயன் கருதி? இனிய சொற்கள் இன்பத்தை தரும். யாருக்கு? கேட்பவருக்கும் இன்பத்தை தரும், பேசுகிறவங்களுக்கும் இன்பத்தை தரும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒருவன் அதை விடுத்து வன் சொற்களை பேசுவது என்ன பயன் கருதி என்று கேட்கிறார் வள்ளுவர். இன்சொல் பேசுவது நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும். வன்சொல் பேசுவது நம்மை வாழ்க்கையிலே பின்தங்க வைக்கும். அறிவுடையோர் இன்சொல் பேசுவதை எப்போதும் விரும்புவார்கள். இனிய சொற்கள் ஒருவருக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதை உணர்ந்தவர்கள் கடுஞ்சொற்களை வன் சொற்களை வழங்குவது அறியாமை. இப்போது சாதாரணமாக நம்ம கேட்கும்போது எப்படி பேசுகிறது, அதாவது சில பேர் கடகடன் சிடுச்சிடுன்னு பேசுவாங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசுங்கன்னா எனக்கு தெரியாது எப்படி பேசுறதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு 4 விளக்கம் இருக்குது. முதல்ல அன்புடன் பேச வேண்டும். எல்லாரிடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் முகமலர்ச்சியோட உள்ளத்திலிருந்து அன்போட பேசுதல் வேண்டும். அடுத்ததா வஞ்சனை இன்றி பேச வேண்டும். வஞ்சனை, பொறாமை, அடுத்தவங்களை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பேசுதல் வேண்டும். 3வதா உண்மையை பேச வேண்டும். எப்போவுமே நாம் பேசக்கூடிய சொற்களில் உண்மை இருக்கணும். தவறி பொய் சொல்லிட்டா மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது தப்பே கிடையாது. அடுத்ததா முகமலர்ச்சியுடன் பேச வேண்டும். நமக்கு எத்தனையோ வேலை சுமை இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு வருத்தத்தில் இருப்போம், நம்மளுடைய மனசுலையே சொல்ல முடியாத துயரம் இருக்கும். இருந்தால் கூட மற்றவங்க கிட்ட பேசும்போது முகமலர்ச்சியோடு பேசுதல் வேண்டும். அப்போ இன்சொல் பேசுறது நம்முடைய உறவுகளை வலுப்படுத்தும், நம் புகழை உயர்த்தும். இதையே நான்மணிக்கடிகை என்ன சொல்லுதுன்னா, நாவன்றோ நட்பருக்கும் தேற்றமில் பேதை அப்படின்னு சொல்லுது. வன்மொழி பேசுனா நல்ல நட்பு நம்மளை விட்டு போயிடும். இன்மொழி பேசுகிறவங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் சுற்றமாகி விடுவார்கள். இந்த கருத்தை வலியுறுத்தி நன்னறி என்ன சொல்லுதுன்னா, இன்சொலால் அன்றி இருநீர் வியன் உலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே. கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் இனிய சொற்கள் பேசுவதால் மகிழும், கடுஞ்சொற்கள் பேசுவதால் மகிழாது என்று கூறுகிறது. இன்சொலான் ஆகும் கிழமை இயல்பிலா வன்சொல்லின் ஆகும் பகைமை அப்படிங்கிறது சிறுபஞ்சம் மூலம். இன்சொல்லால் நட்புரிமை உண்டாகும், வன் சொல்லால் கெடு நினைவு உண்டாகும். கடுஞ்சொற்களால் யாருமே நம்மக்கிட்ட வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஐயோ அவர்கிட்ட போய் பேசுகிறதா, அவர் சிடுசிடுன்னு விழுவாருப்பா, நமக்கு தேவையே இல்லை, அவங்க நட்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நட்பையே வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்போ குறளினுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வன் சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ. மீண்டும் குறள். இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.